வாலி, தம்பியின் மனைவி, மகள் போன்றவள். அவளை நீ களங்கப்படுத்தினாய். இதற்கும் பெரிய குற்றம் உள்ளதா? அதனால் உன்னை தண்டித்தேன் என்று உறுதியான குரலில் ஈராமர் உரைத்தார். இராமா, விலங்குகளுக்கு தாய், மனைவி, மகள் என்று பாகுபாடு கிடையாது. நீ மனித தருமத்தை முன்வைத்து என்னை தண்டித்தது தப்பே என்றான். இராமர் அமைதியான புன்னகையுடன், வாலி, அணு துகளாய் நுனித்து தருமங்களை உணர்கிறாய் அல்லவா? மனிதன், விலங்கு என்பது உடலால் அன்று அறிவின் விளக்கால் தீர்மானிக்கப்படும். தகும் தகாதது என்ன என்று அறியாதவன் மனிதனாக இருந்தாலும் விலங்காய் விடுவான். நீ தேவர் புதல்வன், தருமத்தின் நுணுக்கத்தை அறிபவன். கஜேந்திரனை யானை என்று சொல்லலாமா? ஜடாயுவை வெறும் பறவை என்று சொல்லலாமா? நீ கற்ற கலைக்கு எல்லை இல்லை. அதனால் உன்னை தண்டித்தேன் என்றார் இராமர். வாலியின் கண்கள் ஈரமாய், ஐயா, ஒரு கேள்வி மட்டும். மறைந்து கொண்டு எய்தது, அதன் நியாயம் என்ன? இராமர், களவு செய்தவனை பிடிக்க காவல் தலைவர் வந்து நிற்க வேண்டுமா? நீ இராவணனோடு நட்பு கொண்டாய். அதே அவதார நோக்கத்துக்கு விரோதம். அறநெறி வழுவாத அண்ணலே, சிறியேன் செய்த பிழையை பொறுத்தருள வேண்டும். என் தம்பி சுக்ரீவன் இந்த அரசை எனக்கு தந்தான். நல்லதையே செய்தான். எம்பெருமான், ஒரு வரம் வேண்டும். சுக்ரீவன் மயக்கத்தில் ஏதாவது பிழை செய்தாலும் இன்று என்னை எய்திய பாணத்தை அவனிடம் விடாதே. தமையனை கொன்று அரியணை பிடித்தவன் என்று யாரேனும் அவனை இகழ்ந்தால் அவர்களை தடுக்க வேண்டும். மனுகுல மகாத்மா, இந்த சுக்ரீவன் நன்றி மறவாதவன். சீதையை மீட்க உமக்கு உதவும். வாலி தனது தம்பியை நோக்கி உறுதியான பார்வை. தம்பி, வருந்தாதே. வேதங்களும் முனிவர்களும் காண இயலாத உருவமுடைய கடவுள் இன்று இராமராக அவதரித்துள்ளார். அவரை சரணமடைவாய். சுக்ரீவன் அழுதான். ஆனால் ராமரின் முகம் அமைதி, அருள், தர்மத்தின் ஒளி.